ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சிந்து ஆலிவர். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பெரிய நாயகி மாதா சர்ச் போட்டிருப்பேன், சென்னை டு கோணாங்குப்பம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட். இப்போ வந்து நாங்கள் வந்து எலாக்குறிச்சி போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து அடைக்கல மாதா சர்ச் வந்து விசிட் பண்ணலான்னு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து? ரெண்டு மணி நேரம் 15 நிமிஷம். ஓகே, கிலோமீட்டர்ஸ்னா என்ன? ஒரு 110 கிலோமீட்டர். ஓகே, ஃபைன். ஸோ போயிட்டு இருக்கோம். சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பசியெல்லாம் இல்லை. எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாம் அந்த கோயிலெலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம், அவ்வளோதான். இனி அப்படியே போக வேண்டியதான். ஸோ நாங்கள் இந்த சர்ச் போயிட்டு அங்கேருந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். இடையில நல்ல ஒரு ரோடு வியூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் போடுங்க. அடுத்தடுத்து போடுற ட்ராவல் vlogsலாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் எனக்குமே ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வாங்க போகலாம். இது என்ன இடம்? இது விருதாச்சலம். விருதாச்சலம் ஒரு முக்கியமான ஏரியா தான்ல. ஃபைன். இதை நோக்கி தான் எலாக்குறிச்சி வரும் போல. எலாக்குறிச்சி மக்கள் யாராவது பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இத்தனை கோபுரம் தெரியுது, என்னடுங்க இது? ஏதோ முக்கியமான கோயில் போலப்பா. விருத்தகிரீஸ்வரர் கோயில். விருத்தகிரீஸ்வரர். ஓ மை காட். விருதாச்சலம் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் போல. என்ன இது? விருதாச்சலம் எல்லை முடிவு வனத்துறை ஆரம்பம் போடுறோம். என்ன வனத்துறை? வனத்துறை இது வாட் வனத்துறை? ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியால போயிட்டு இருக்கோம் போல மக்களே. நான் என்னன்னு எனக்கு தெரியல. சுத்தி வர விருதாச்சலம் ஃபாரஸ்ட் ஏரியா. அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, விருதாச்சலம் ஃபாரஸ்ட் ஏரியா. ஜெயம் கொண்டான்லாம் போட்டிருக்குப்பா. தொழுதூர் ஜெயம் கொண்டான். ஏய், ஜெயம் கொண்டான் இல்ல, ஜெயம் கொண்டம். ஜெயம் கொண்டம். சாரி, அத ஜெயம் கொண்டம் சொல்லுவாங்க. ஜெயம் கொண்டம். ஓகே, திருத்தியதற்கு மிகவும் நன்றி. சூப்பர். வெள்ளாறு அப்படின்ற ஒரு ஆத்து மேல தான் போயிட்டு இருக்கோம். உண்மையாவே வெள்ளையா இருக்கு, தண்ணியே இல்ல, மண்ணுதான் தெரியுது. ஆக்சுவலி இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா நிறைய ஆத்த கடந்து போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலாறுல தான் கொஞ்சோண்டு தண்ணி பார்த்தேன் நினைக்கிறேன், வேற எதுலயுமே இல்ல, ட்ரையா தான் இருக்கு எல்லா ரிவர்ஸும். மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் எங்க போச்சு? குட் क्वेश्चन. அவ்வளவு மழை பெஞ்சது, ஆனா தண்ணி எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மாசம் கூட ஆகல. பே ஆஃப் பெங்காலுக்குள்ள ஸ்டோரேஜ். சூப்பரான ரோட் வியூ மக்களே. உங்ககிட்ட காட்டாம இருக்க முடியல. டிராவல் vlog எப்படி கம்ப்ளீட் ஆகும், இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ரோடு காட்டலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ரோட் வியூ. ரொம்ப நீட்டா போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா இப்படிதான் வந்துட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. எலாக்குறிச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். இது என்னது? மங்களம். டி மங்களம். ஒரு ஊருக்குள்ள ஒரு பேரடியே போட்டு வச்சிருக்காங்க. சரியான வெயில் அடிக்குதுங்க. ஆனா செம்ம வெயில். கிளியர் ஸ்கை. சிதம்பரம் 58 கிலோமீட்டர். அப்படியே போனா சிதம்பரம் வந்துடும் போல. ஆஹா, இதெல்லவோ அழகு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சூப்பரான லொக்கேஷன். தென்னை மரம் என்ன, வயல்வெளி என்ன, அதுவும் மஞ்சளும் பச்சையுமா, மேலே காக்கா பறக்கிறது என்ன, அது ஒரு குயில் உட்காந்துருக்கு. அடடா. கங்கை கொண்ட சோழபுரம் 16 கிலோமீட்டர். மீன் சுருட்டி, இன் சுருட்டி, சுருட்டி, ரொட்டி, இட்டி, டி. இதான் அந்த கேம். கேவலமா இருக்குல்ல? சிரிச்சு விடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க. குடி 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 குடி. இது சூப்பர். அதேதான், ட்ரை பண்ணுங்க. நீங்களும் டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணா இருக்கும். என்னப்பா? ஹிமாலயன் மவுண்டனா? கீழே இருக்கிற மவுண்டனே இன்னும் பார்த்து முடியல, ஹிமாலயாவுக்கு போறானா? போலாண்டா, கவலைப்படாதா. இந்த வேகனார்லயே நம்ம போடுவோம்டா ஒரு ட்ரிப்பு. எல்லா டிராவல் வாங்குறோம் சொல்ற மாதிரி இங்க இருந்து போவாண்டா லடாக். பொங்கல்ல டிராவல்
பண்றத கிளம்பினதால ட்ரிப்புக்கு போட்ட உடனே பொங்கலே காலையில நாங்க இந்த வாட்டி செய்யலையா வீட்டுல. பொங்கல் சாப்பிடாம எப்படிடா இந்த பொங்கல் டேவை கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்த்தா கரெக்டா அந்த சர்ச்ல போனோன்னு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பொங்கல் வச்சுட்டே இருந்தாங்க. நம்மளும் கபால்ல கையை விட்டு சுட்ட சுட்ட சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம்னா தாங்க அந்த டேவே கம்ப்ளீட் ஆச்சு. சூப்பர். எத்தனை பேருக்கு கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்? வெக்கப்படாம சல்லுன்னு போனமா வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம். கரெக்டாக எங்க வீட்டுக்காரெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுதாரு. நாலாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஏரியா? ஜெயங்கொண்டம் ஜங்ஷன். ஜெயங்கொண்டம் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஓகே. ஆனா ஆக்சுவலி எல்லா குறிச்சியும் இதுவும் வேற வேற டைரக்ஷன்ல போகுதுல்ல. அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல பாப்பா இல்லைன்னா அந்த வேல பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்ல போகணும்னு நினைக்கிறேன். ஜெயங்கொண்டம் வந்து லெஃப்ட் போட்டு வச்சிருக்காங்க. வரும்போது பார்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது முடிஞ்சா பார்க்க முயற்சி பண்ணலாம். ரிட்டர்ன்ல கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்துக்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப் போகும்போது பிரகதீஸ்வரர் டெம்பிள் பார்த்தோம் இல்லைங்க, தஞ்சை பெரிய கோயில். அந்த vlog ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அது செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டு இருக்குங்க ஊருக்குள்ள. இன்னும் 52 நிமிஷம், 28 கிலோமீட்டர் எல்லாம் குறிச்சி. நிசப்தமா இருக்கு இந்த ஏரியாவே, எதுவுமே இல்லை. காட்டு வழி பயணம் மாதிரி போகும்னு நினைக்கிறேன். என்ன இவங்கெல்லாம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. வழி விடுங்கப்பா, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஓ எவ்வளவு பெரிய ஆடு. கொம்பு. ஆடு மாடம் ஒரே சைஸ்ல இருக்குயா. இவங்க எல்லாரும் என்னை கூட்டு போய் கழுவி குளிப்பாட்டி பெயிண்ட் அடிச்சு நாளைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல, அதெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மாட்டு பொங்கல், ஆட்டு பொங்கல் கிடையாதுடா, ஒன்லி மாட்டு பொங்கல். இயற்கைக்கு நன்றி சொல்ற ஒரு ஃபெஸ்டிவல்னா அது பொங்கல் தான். தேங்க்ஸ் கிவிங் ஃபார் எர்த். எவ்வளவு சூப்பரா இருக்கு பத்தியா. பெரிய ரோட்ல போனா ஒண்ணுமே இல்லை, ஆனா இதுல போனா எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல. அந்த ஜனங்க, அந்த மாடு, அந்த ஆடு. நைஸ். இது பார்க்கும்போது ஒரு வைப் தான். நல்லா இருக்குங்க. ஐயோ ஆடு பாரு. இவ்வளோ ஆடு இல்ல. ஆக்சுவலி இந்த பொங்கல் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஒரு பொங்கல் வைப்புன்றதே நம்மளுக்கு சென்னையை விட இந்த மாதிரி வில்லேஜ் இடத்துல தான் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சோப்பு தோப்பு. நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆடு மேயுது. எத்தைய எவ்வளோ ஆடு. வழி விடுவாங்களா? இது சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி இருக்குது. அதுல வாத்து வரும். ஏமா மாடுமா? இது வந்து மாடு. ஆடு இல்ல மாடு. ஏய் மெதுவாவே போலாம்ப்பா, அவங்க போட்டோம் பாவம். ஏய் அடிக்கிறாங்க, அடிக்காதீங்கடா. ஆக்சுவலி நம்மளுக்காக தான் விரட்டுறாருல. சரி சரி மெதுவாக போகலாம். அவர்கிட்ட சொல்லு மெதுவாகவே போகலாம். ஐயோ அவ்வளவு இருக்கு. இன்னொரு ஜன்னல் போயிடு. இங்க ஒரு குரூப் போயிட்டு இருக்காங்க. ஏய் இது வீரப்பன் டிஷர்ட் தானே? இவர் ஒரு பக்கம் ஹீரோவா இருக்காரப்பா, இன்றும் ஹீரோன்ற மாதிரி. கொஞ்சம் வழி விட்டீங்களா? அது எப்படிக்கா போ? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நாங்க இப்படிக்கா போயிடுவோம். ஐயோ
ஏய் வழி விடுறா. விட்டாச்சி. வெளியே வந்துட்டோம். என்னடா இப்படி வழி காட்டுது? ஷார்ட் ரூட்னு காட்டிடுச்சு. ஷார்ட் ரூட்டா? நீ நம்ம மெயின் ரோட்லயே போயிருக்கலாம் போல. 23 கிலோமீட்டர். 23 கிலோமீட்டர் இப்படிதான் இருக்குமா? போங்க. சரி, இந்த வீடியோ பார்த்து யாராவது எல்லாம் குறிச்சு போறீங்கன்னா இந்த ரூட்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட் டிரைவா இப்ப நாங்க போறோம். பாத்துங்க. சூப்பரான பிளேஸ். சுத்தியார வெறும் வயல்வெளி தான். அருமையா இருக்கு. இது என்ன இவ்வளவு பெருசா? கரும்பு. எப்போ முந்திரி தோப்பு வழியே நாங்க போயிட்டு இருக்கோம். முந்திரி காடு பயமா இருக்கும். இன்னும் 18 கிலோமீட்டர் போகணும். கூகுள் ஃபர்ஸ்ட் காட்டும் போது யோசிச்சுட்டே வந்தோம். ஆனால் ஒர்த்தான ட்ரிப்புங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரமும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக அப்படி தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரைட் வியூ தான் பார்க்குறீங்க. அந்த சைடு 2 பக்கமும் ஃபுல்லாக வயல்வெளி வருது. அப்புறம் அதை விட்ட காடு வருது. அப்படி திரும்ப வயல்வெளி வருது. மாறி 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 அப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. நைட்ல வந்தா ஹாண்டடா இருக்கும். நைட் வந்தா பயமா இருக்குங்க. ரொம்ப ஹாண்டடான இருக்கும். உதாரணத்துக்கு மரத்துல என்னெல்லாமோ மஞ்சள் தண்ணி எல்லாம் கட்டி தொங்க விட்டு வச்சுக்கிறாங்க பையா. அது எதுக்குன்னே தெரியல. அதை பார்த்தாதான் பயமா இருக்கு. ஆக்சுவலி அதெல்லாம் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா பயமா இருக்கு அதை பார்த்ததான். வெய் பொம்மை மாதிரிலாம் வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. நைட்ல வந்து ஹண்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்பதாங்க ஊரே வந்திருக்கு. 15 எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. வந்து விக்கிரமங்கலம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு இந்த ஏரியாவுக்கு. விக்கிரமங்கலம். ஆக்சுவலி இது என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூமிங் போட்டிருக்கேன். இது என்ன பயிர் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். போகலாம் வாங்க. பொங்கல் அன்னைக்கு ஒரு பொங்கல் பூஜையாவது காமிக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக கிடச்சிருச்சு எனக்கு. சூப்பராக இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளாம் வீட்டுக்குள்ளே வைப்போம். இவங்க அழகாக வீட்டுக்கு வெளியே சூப்பராக இருக்குது. இது என்னத்துக்கு சொன்னாங்க இந்த பாட்டில் தொங்க விடுறது? இந்த கம்பி கட்டி நைட்ல பண்ணி வராம இருக்கிறதுக்கு கட்டி பண்ணுவாங்க. ஓ, பண்ணி நிறைய வரும்ன்றதுக்காக இந்த சத்தம் கேட்டா அது அலர்ட்ல ஓடி போயிடும். ஓ, ஓகே ஓகே. வேற லெவல் ஊருங்க. சூப்பரா இருக்கு. சிறப்பா ஒரு பொங்கல். பொங்கலும் பார்த்தாச்சு. கொஞ்சம் பொங்கலும் சாப்பிட்டாச்சு. பியூர் கீ, சுத்தமான நெய் மாமா. நல்லா இருந்துச்சு பொங்கல். ஆனால் இவங்கெல்லாம் வேற லெவலுங்க. நம்மளை யாருன்னே தெரியல. நான் இறங்கின உடனே டக்குன்னு கதவு திறந்து உள்ளே விட்டு அவங்களோட பூஜையெல்லாம் எடுக்க வச்சு சான்ஸே இல்லைங்க. அப்படியும் நல்ல மக்கள் இருக்காங்க. சூப்பரான பொங்கல். இந்த பொங்கல் எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக அமைஞ்சிருக்கு. எல்லாம் குறிச்சு நோக்கி போயிட்டுருக்கோம்.
பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெஷ் சூப்பர்ல. இது பேர் என்ன? இமிலி. தமிழ்ல சொல்றா. இது பேர் என்ன? புளி. புளி சொல்லு. புளி. திஸ் இஸ் கால்ட் ஃப்ரெஷ் புளி. சூப்பர். ஒரு போட்டோ. ஃபர்ஸ்ட் டைமு வயலுக்குள்ளே இறங்கி ஒரு ஃபோட்டோ. லைஃப் டைம் எனக்கு இதான் ஃபஸ்ட்டு. ஏடனுக்கும் இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்னென்னா அவன் சேத்துக்குள்ளே காலை நல்லா விட்டுட்டான். அதனால் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அப்பா. சேரானதெல்லாம் கழுவிட்டு இருக்கானுங்க. கழுவிட்டியா? போதுமா? ஆ ஹாப்பி பொங்கலுங்கய்யா. அவரோட வயல் தான். இவ்வளோ நேரம் அமகலம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். சூப்பர்ல. தாமரையா அல்லையா என்ன இருக்குமா இது? என்னமோ இருக்குப்பா. அழகழகா இருக்குப்பா. ஓப்பா சூப்பராக இருக்குப்பா. இந்த ஊரே சூப்பராக இருக்குப்பா. எடுத்துறியா? திரும்ப சேர எடு போதுங்க. இப்படி தான் எடுக்கலாம். அழகாக இருக்கு. யார் மேலே இந்த ரோட்டில் நாங்கள் தான் நின்று இவ்வளோ மக்களை பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. எல்லாம் குறிச்சி போகிற வழி வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே காரில் போகலாம். போட்டு வழியை விட்டுட்டோம் மக்களே. சூப்பராக ரூட்டிங் காமிச்சிருக்கு இந்த கூகுள். இப்போ நாங்கள் வந்து 13 நிமிஷம் காட்டுது. 6.8 கிலோமீட்டர். 2:15 மணிக்கு தான் போகணும் காட்டு. லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்து ஒன்று வைப் வந்துருச்சு. அந்த வைப்பெல்லாம் அங்கே இறக்கி வச்சுட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம். அதை பிடிச்சி இதை பிடிச்சி எல்லாம் 800 மீட்டர்ஸ் கண்டினியூன்னு சொல்லிடுச்சு. ஒரு வழியாக எலாக்குறிச்சி மெயின் ரோடு வந்துட்டோங்க. இன்னும் மாதா கோயில் ஸ்ட்ரீட் தான். இன்னும் 4 நிமிஷம். 1.1 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கோம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. கோவில் சர்ச் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு ஜூம் போடுறேன். அந்த பாருங்க. எஸ் கேம் அடைக்கல மாதா. இந்த போர்டு வந்துருச்சு. அடைக்கல மாதா ஸ்ரீன். பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பாருங்க. எப்படி எடுக்கும்? ஓகே டோக்கன் இருக்கு. வண்டி கட்டிட்டுலாம் வந்திருக்காங்க. போ செம்ம கூட்டமாக இருக்கும் போலப்பா உள்ள சர்ச். என்கிட்ட என்ட் பண்ணு. ஃபுல்லா வரணும். ஃபுல்லா அதெல்லாம் கொஞ்சம்
நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோயிலோட ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இந்த சர்ச்சை காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ தான் வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எப்போ முடியும்னு தெரில. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நான் உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ்லாம் அழகாக காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சிந்து ஆலிவர்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எலாக்குறிச்சி வந்து அடைக்கல மாதா சர்ச்சை பார்த்தாச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. ஸோ இன்னும் நாங்கள் லஞ்சு சாப்பிடல. அதனால ஃபஸ்ட்டு லஞ்சு எங்கேயாச்சும் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பூண்டி மாதா சர்ச்சையும் விசிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தாச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ், தட் மீன்ஸ் ஒரு 47 மினிட்ஸ் காட்டுது. ஸோ அதுக்குள்ளே எங்கேயாவது லஞ்ச் முடிச்சுட்டு பூண்டி மாதாவையும் பார்த்துட்டு தென் திஸ் ட்ரிப் வில் கண்டினியூ டு வேளாங்கண்ணி. எஸ், அதனால இப்போ இந்த அடைக்கல மாதா vlog நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பூண்டி மாதா டெம்பிள்ல மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.